Hello viewers, very good evening. This is Chennai Car Trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஹெவி ரெயின் டைம்ல நம்ம வண்டியை வந்து பாத்தீங்கன்னா சேஃபா டிரைவ் பண்ணனும். காரணம் என்னன்னா வண்டியோட கண்ட்ரோல் கரெக்ட்டா இருக்கணும். அதே சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹசார்ட் லைட் போட்டு விட்டுறணும். சோ மழை டைம்ல ஹசார்ட் லைட்ங்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஹெட் லைட்டும் நம்ம கரெக்ட்டா ஆன் பண்ணிடணும். சோ ஈவன் டே டைமா இருந்தாலுமே ஹசார்ட் லைட் போடணும் ஹெவி ரெயின்ல. அதே மாதிரி ஸ்பீடு ஓட்ட கூடாது. ஸ்லோவா தான் போகணும். ஏனா ரெயின் டைமில் ஸ்பீடு போனோம்னா கண்ட்ரோல் மிஸ் ஆகும். அதே மாதிரி பக்கத்தில் வரவங்களுக்கும் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்பீடில் ஓட்டணும். எஸ் ஸ்லோ பார்த்து ஆட்டோ குறுக்கில் வந்துட்டார், பார்த்து போங்க. ஏன்னா திடீர்னு ஆட்டோ குறுக்கில் வரும் சார். அந்த மாதிரி டைமில் நம்ம சேஃபாக இருக்கணும். எஸ் போகலாம். இந்த மழை டைமில் வந்து இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம், நீங்கள் சேஃபாக பார்க்கறது. ஸ்லோவா லெஃப்ட்ல இருங்க. கீப் கோயிங் லெஃப்ட்னா இப்படி வச்சுக்கணும். இதான் லெஃப்ட். அங்கேருந்து வண்டி ஏதாவது வரும்போது நீங்கள் லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக நகரும் வண்டி. ஓகே சார், போங்க. எல்லா விதமான டிரைவிங்கும் சாருக்கு வந்து கிடச்சிருச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா மழையில் எப்படி ஓட்டுறதுங்கிறதையும் கற்றுக்குறீங்க, டிராஃபிக்கில் ஓட்டுறதையும் கற்றுக்கிட்டீங்க, பிஸி மார்க்கெட் ரோட் ஜங்க் ரோட்டில் கற்றுக்கிட்டீங்க. இந்த மாதிரி டஃப்பான விஷயத்த கற்றுக்கிறது தான் சார் எப்பவுமே வந்து நல்லது. அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக வந்துடும். ஸ்லோவாக போங்க. உள்ளேருந்து வராரு, ஸ்லோவாக போங்க. அவ்வளோதான். கிட்ட போய் பிரேக் போடக்கூடாது. எஸ் ரைட்லேயே போங்க. பஸ் எடுப்பார், டக்குன்னு போயிடுங்க. ஒன்று பஸ் எடுக்கிறதுக்குள்ளே ஏறிடணும். இல்லைனா அவர் டப்புன்னு எடுப்பார் பஸ்ஸை. லெஃப்டில் வாங்கி ரைட்டில் போவார் அவர். போகலாம். அவ்வளோதான். கொஞ்சம் ரைட்டில் வாங்கின மாதிரி போங்க. அப்படியே போங்க. அவ்வளோதான். அணைக்கிறாரு பாருங்க. ஸ்லோ பண்ணிங்க. ஐயா தூர அப்படிதான். வாங்க லெஃப்ட் வாங்க. சொல்ல அவர் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சார் டஃப்பு, ரொம்ப டஃப்பு கொடுப்பார். போங்க. லெஃப்டில் வாங்க. எஸ் போகலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மழை. எஸ் லெஃப்ட்டு. ஏன்னா இந்த பிரிட்ஜு கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தூராமல் வந்தது. எஸ் அவ்வளோதான். கீப் கோயிங் த மிடில் பாயிண்ட். கம் லெஃப்ட். ஸ்லோவாக போங்க. எஸ் டிராஃபிக்கில் ஹெவி ரெயினில் ஓட்டுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியம். போகலாம் சார், லெஃப்ட்லேயே போங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு ஸ்லோவாக லெஃப்ட்லேயே போங்க. இந்த இடத்துல ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப். எஸ் வண்டியோட அந்த சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். சேஃபாக ஓட்டணும். வேறு லெவலு. வெரி குட். அவ்வளோதான் சார். கீப் கோயிங் த லெஃப்ட் பாயிண்ட். எஸ் கம் லெஃப்ட். அவ்வளோதான் சார். மூ கொஞ்சம் மிடில் வச்சுங்க. மூவ் பண்ணுங்க. அப்புறம் கேப் பாருங்க. மூ லெஃப்ட் மூ. அவ்வளோதான். ஸ்லோ பண்ணிங்க. வெரி குட். அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. ஹெவி ரெயின். அவ்வளோதான். ரெயினில் ஓட்டும்போது சேஃபாக ஓட்டணும் சார். அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு.